Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala asrafil mursalin wa ala alihi wa sahbihi ajmain amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ரியாது சாலிஹின்ல நாங்கள் தௌபாவுடைய பகுதி பார்த்து கொண்டிருக்கிறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் சொன்னோம் இமாம் நவவி அந்த ஹதீஸ்களை தொகுத்து இருக்கிற ஒரு ஒழுங்குல ஏதோ சில ஒரு முறைமை ஒன்று இருக்கிற மாதிரின்னு சொன்னோம். அதில் முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருந்தது தௌபா கேட்குறது. அது சம்பந்தமான ஹதீஸை பார்த்தோம். அதே போல் மீண்டும் தௌபாவுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் ஒரு விடயம் சொன்னால் அவனது அடியான் தௌபா கேட்குறது அல்லாஹு அதிகமாக சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு அம்சம் என்று பார்த்தோம். அதே மாதிரி அடுத்த பகுதியில் இமாம் நவவி கொண்டு வர ஹதீஸ் என்ன சொல்ல வாருண்டா, இந்த தௌபாவுடைய டைம் அல்லது தௌபா எவ்வளோ காலத்துக்கு எங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தௌபா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அல்லது இந்த உலக முடிவில் தௌபாவுக்குரிய சந்தர்ப்பம் எவ்வளோ இருக்குது என்றதை சொல்லும்போது இமாம் நவவி அது சம்பந்தமான 2-3 ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் வேறு ஒரு ஹதீஸ் தான் அபு மூசா அல் அஷ்ஷரி அலி அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், இன்னல்லாஹ தஆலா யபுசுத்து யதஹு பில்லைலி லியதூப முஸீஉன் நஹார் வ யபுசுது யதஹு பின் நஹார் லியதூப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா. அதாவது அல்லாஹு தாலா இந்த தௌபா செய்கிறதுக்கு அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். அடியானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். எப்படின்னா இரவு நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறான். அவனது அடியார்கள் பகல் வேலையில் செய்த பாவங்களை மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். எங்களுக்கு அந்த நைட் டைமில் அல்லாஹு தாலா ஓப்பன் பண்ணுற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த தௌபாவை செய்து கொள்ளலாம். அதே போல் பகல் நேரத்தின் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி கொடுக்குறான். இரவு நேரத்தில் அடியார்கள் செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து கொள்றதுக்காக. அப்படி என்னென்னா தௌபாவுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா இரவுலையும் பகல்லையும் முழுமையாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது எப்போ வரையும் என்று சொன்னால் ஹத்தா தத்துலு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா, அதாவது சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை. அப்போ தௌபாவுடைய காலத்தில் எல்லாம் எப்போன்னு சொன்னால் மறுமை வரையும் அந்த தௌபா அவைலபிளாக இருக்கும். இந்த உலகத்தில் தௌபா கேட்குறதுக்கு மறுமை வரையும் அந்த சந்தர்ப்பம் இருக்கும். அதுதான் நான் மரணிச்சதுக்கு பிறகும் ஒரு அடியானுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய செயல்கள் ஒன்று வரதானே, அவரோட பிள்ளைகள் அது துவா கேட்குற பிள்ளைகள் உருவாகி கொண்டு போகிறது. அப்போ அந்த பிள்ளைகள் வரும்போது அந்த பரம்பரை மறுமை வரையும் போக முடிச்சுன்னா அந்த மறுமை வரையும் உள்ள சந்தர்ப்பங்களோட நன்மையும் இவருக்கு அந்த சேனலூடாக மாறி 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 கடந்து ஒரு பகுதி வந்து சேரலாம். அப்போ தௌபாவுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி வச்சுக்கிறாங்கன்னா சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை, அர்த்தம் என்னன்னு மறுமை நாள் நிகழும் வரைக்கும் தௌபா கேட்கலாம். அப்போ தௌபா நாங்கள் வரையறுக்க தேவையில்லைன்றதை அதில் எங்களுக்கு விலகி கொள்ளணும். ஒரு டைம் ஒன்று வரையறுத்து இந்த டைமுக்கு மட்டும்தான் கேட்டால் போதும். அல்லது ஆனால் சிறப்பான நேரங்கள் இருக்குது. அதிகாலை பொழுது அல்லது தொழுகைக்கு தொழுது முடிந்தது அல்லது சுஜூதுடைய சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு சதக்காவை செய்ததற்கு பிறகு அது விசேஷமான இடங்கள் இருக்குது. ஆனால் அது மட்டுமல்ல, 24 hours தௌபா மறுமை வரையும் அடியார்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதுலேருந்து விலகுது நினைச்சா அல்லாஹ் தாலா எப்படியாவது இவரை தௌபா கேட்க வைக்கணும் இடத்துல அல்லாஹ் தாலா ஆர்வமாக இருக்கிறான். அது எங்களுக்கு காட்டுது. அது இமாம் முஸ்லீம் அறிவிக்கிற ஹதீஸ். அதே போல் அடுத்த ஹதீஸ் அதுவும் இமாம் முஸ்லீம் அறிவிக்கிற ஹதீஸ் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் தாப கபுல அன் தத்லு அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபிஹா தாபல்லாஹு அலைஹி. அதாவது மறுமைக்கு முன்பு யாராவது தௌபா கேட்டால் அல்லாஹ் தாலா தௌபா கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. மறுமை ஏற்படுறதுக்கு முன்பு தௌபா கேட்கல் சொன்னால் அவங்களுக்கு தௌபா தரத்துக்கு அல்லாஹ் தாலா பாவத்தை மன்னித்து விடுறதுக்கு அல்லாஹ் தாலா தயாராக இருக்கிறான். இந்த செய்தியை தான் சொல்லுது. அதுவும் அந்த தௌபாவுடைய அவைலபிலிட்டி எவ்வளவு காலம்ன்றதை மறுமை வரை என்று சொல்லி எங்களுக்கு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திக்கிறார்.
அதே போல் இன்னொரு ஹதீஸில் வருது எப்படின்னா, ஒரு அடியானுடைய தௌபா அல்லாஹ் தாலா எப்போ வரையும் ஏற்றுக்கொள்வான்டா, மாலம் யுகர்கிர், அதாவது சக்கராத்துடைய நேரம் என்று சொல்லுவோம், கடைசி கட்டம், ஃபைனல் மினிட் வரையும், ஃபைனல் மினிட்டை அடைந்து கொள்ளும் வரையும் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அதாவது அடுத்த நிமிடம் மரணிச்சிருவேன் ஒரு கட்டம் ஒன்று வந்தனுங்களே, அப்போ அது மரணத்துக்காக பயந்து கேட்குற தௌபா மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படாதனால அர்த்தம் அந்த கடைசி கட்டம். அப்போ அதுக்கு முன்னுக்கு உள்ள சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ கடைசி சக்கராத்துடைய நிலைமை வரும் வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது தௌபாக்கு ஏற்றுக்கொள்றது. அப்போ தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா இந்த அளவு ஓப்பனாக வச்சிருக்கிறான். இந்த ஹதீஸ்கள் ஊடாக எங்களுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தௌபா எப்பயும் அவைலபிளாக இருக்குது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடைசி நேரம் வரும் வரையும் பார்த்து கொண்டு இருக்காதீர்கள். மறுமை வரையும் அவைலபிள் இருக்குது தான், அதுக்காக வேண்டி மறுமை வரை நீங்கள் ஹிட் போட்டுட்டு இருக்க வேணாம். உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் தௌபாவை செய்து கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள் என்றதான் அதில் இந்த ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடுகின்ற ஒரு விஷயம். அடுத்த இது சம்பந்தமாக வரக்கூடிய அடுத்த ஹதீஸ் என்னென்னா, இது ஒரு பெரிய ஒரு ஹதீஸ். இதில் இப்போ இந்த முழு கதையையும் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏண்டா அதில் அது முன்னுக்கு ஒரு சஹாபி ஒருவர்கிட்ட வந்து சில கேள்வியை கேட்குறது வருது. வந்து கேட்குறார், ஒரு சஹாபிட்ட இன்னொரு ஒரு அரபி வந்து கேட்குறார், ரசூலுல்லாஹ்விட்டேருந்து நீங்கள் ஏதாவது செய்மடுத்திருக்கிறீங்களான்னு. அப்போ சஹாபி சஃப்வான் அலி அவருக்கே சொல்கிறார், என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க, ஏன் கேட்குறீங்க? அப்போ அவர் சொல்கிறார், நான் அறிவை தேட்டத்துக்காக வந்திருக்கிறேன். அப்போ உடனே இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இல்ம தேடுற பாதையில் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக மலக்குகள் உங்களுக்காக அவர்களுடைய சிறகுகளை விரித்து உங்களுக்காக துவா செய்வாங்கன்னு அந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகு அவர் சில கேள்விகளுக்கு ஃபிக்கு கேள்விகள், இந்த மசுகு செய்கிறது சம்மந்தமாக, ஷூவை போட்டுக்கொண்டு மசுகு செய்கிறது சம்மந்தமாக கேள்விகளை கேட்குறார். அப்போ அதுக்கு அந்த விளக்கம் வருது. அந்த விளக்கங்களை கொடுத்துட்டு தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டு போகிறார். ரசூல்லாவிடம் கேட்ட சம்பவம் ஒன்று வருது. எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க, அதாவது அவர் சொல்கிறார் என்ன, மர்உ யுஹிப்புல் கௌம், ஒரு ஆளிக்கிறார் சமூகத்தை விரும்புகிறார், அவன் சமூகம் செய்கிற வேலையை இவர் செய்கிறார் இல்லை. அப்போ ரசூல்லா சொல்கிறார், அவர் யாரை விரும்புகிறாரோ அவரோடான அவர் இருப்பார். அது அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு அல்லாஹ் தாலா நீங்கள் விரும்பினீங்கன்னா அல்லாஹ் தாலாவோடு இருப்பீங்க, நபியை விரும்பினீங்கன்னா நபியை மீது அன்பு செலுத்தினீங்கன்னா நபியோடு இருப்பீங்க. அல்ல இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரோடையாவது நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா, அதை மேலாக கருதினீங்கன்னா அவர்களுடன் நீங்கள் இருப்பீர்கள் என்ற செய்தியை சொன்னதுக்கு பிறகு தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இந்த தௌபாவுடைய ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, ஜக்கர பாபன் மினல் மகரிப், ஒரு கதவு இருக்கின்றது மேற்கு திசையில் ஒரு கதவு இருக்கின்றது, ஒரு வாயில் இருக்கின்றது. அது எப்படின்னு சொன்னால், யாராவது நடந்து போகிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 40 அவு 70 ரெண்டு ரிவாயத்தும் வருது. 70 வருடம் அல்ல 40 வருடம் நடந்து போகிற தூரத்தில் ஒரு கதவு இருக்குது. ஒருத்தர் 70 வருஷம் நடந்தால் எவ்வளவு தூரம் போவாரோ அந்த அளவு தூரத்தில் ஒரு வாயில் திறக்கப்பட்டிருக்குது. அந்த வாயில வந்து அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் மூட மாட்டான். என்றால் தௌபாவுக்கான வாயில், அது பாவ மன்னிப்புக்கான வாயில். அதே அல்லாஹ் தஆலா மறுமை நிகழும் வரை மூட மாட்டான் சொல்லி அந்த ஹதீஸ் முடியுது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவன் 70 வருடம் மட்டும் நடக்கின்ற எவ்வளவு தூரத்தில் இருக்கும், அந்த அளவு காலம் அது திறக்கப்பட்டிருக்கும் என்று உணர்த்துறது. அந்த அளவு நீண்ட காலம் அந்த வாயில் உங்களுக்கு அவைலபிளாக ஓப்பனாகவே இருக்கும். உங்களுக்கு போய் அந்த அளவு காலத்துக்கு 70 வருடம் நடக்கிற காலத்தின் அளவு அந்த தௌபாவுடைய செய்து கொடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குது. எனவே தௌபாவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த ஹதீஸில்
தௌபாவுடைய விஷயத்தை தூண்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் என்னென்னா, உங்களுக்கு தெரியும் 99 கொலை செய்த ஒரு ஆள்ட ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 99 கொலையை செய்த ஒரு ஆள் கேட்குறார், இவ்வளோ கொலை செஞ்சிட்டேன், யாராவது இதை பற்றி ஒரு தீர்ப்பு தரத்துக்கு படிச்சு ஒரு அழிக்கிறாங்களா நேரத்தில் ஒரு ஆளை காட்டி கொடுக்குறாங்க, இப்படி ஒரு அழிக்கிறா அவர்கிட்ட போங்கன்னு. அப்போ அவர் போகிறார் தாகு. அங்கே போய் அவர் சொல்கிறார், இன்னும் கத்தில் 99 பேரை கொண்டுட்டேன், தௌபா இருக்குதா என்று கேட்குறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அவருக்கு தௌபா இந்த உலகத்தில் இல்லைன்றதில். அப்போ அவரையும் கொள்றார், கொண்டு 100 ஆக்குறார். அதுக்கு பிறகு இன்னும் திரும்ப கேட்குறார், இப்போ நான் 100 கொலை செஞ்சுட்டு இருந்தானே, எனக்கு தீர்வு பெற்றுக்கொள்றதுக்கு, இதில் ஒரு ரிலீஃப் ஒன்று பெற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது யார் சரி இருக்கிறாங்களா இதை காட்டி தரத்துக்கு. அப்போ இன்னொருவரை காட்டி கொடுக்குறார். அப்போ ஃபதுல் அலா ராஜி இன்னொரு மனிதர் காட்டப்படுகிறார். அப்போ அங்கே போகிறார். அவர் அங்கே போய் விஷயத்தை சின்னத்துக்கு பிறகு அவர் சொல்கிறார், தௌபா இருக்குது. பக்கால நாம் அவருக்கு தௌபா இருக்குன்றது. அவர் கேட்குறார், அவரையும் அந்த கொலை செய்தவருக்கும் தௌபாவுக்கும் இடையில தடையை போடுறதுக்கு யாருக்கு தடை போடலும்? ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், அவர் அல்லாஹ் தாலத்தில் பாவம் கேட்கும்போது அது தடை செய்யறதுக்கு யாருக்கு சக்தி இருக்குது? எங்களுக்கு யாருக்கும் அது தடை செய்யலை. அவருக்கு தௌபா அவைலபிளாக இருக்குது, அது அவர் தான் கேட்டுக்கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார், நீ இந்த இந்த ஒரு ஒரு பிரதேசத்தை காட்டு, இந்த ஊருக்கு போ, அங்கே மக்கள் இருக்கிறாங்க, நல்ல மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் அல்லாஹ் தாலா வணங்குகிறார்கள், நீ அவங்களோட சேர்ந்து போய் அல்லாஹ் தாலாவை நீ வணங்கு. அதே போல் இப்போ வாழ்கிற பூமிக்கு வந்துடாது, இங்கே மோசமான ஆட்கள் இருக்கிறார்கள், இங்கே மோசமான ஆட்கள் இருக்கிறார், அதனால் இந்த பூமிக்கு நீ திரும்ப வந்துடாதே, அந்த ஊருக்கு போய் அங்கே நீ அவங்களோட சேர்ந்து அல்லாஹ் வணங்கி தௌபாவை பெற்றுக்கொள். அது பிறகு இப்போ இந்த மனுஷன் போகிறார். போகும்போது இடையில மௌத்தாகிறார். மௌத்தாகினத்துக்கு பிறகு ஹதீஸில் வருது, ரெண்டு வகையான மலக்குமாரும் வரார், ரஹ்மத்துடைய மலக்கும் அதாபுடைய மலக்கும். அதாவது சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறதுக்கும் போகிற மலக்கும் வர, நரகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குரிய 2 மலக்கும் வந்து இப்போ இவரை எங்கே கொண்டு போகிற, ஏன்னா இடையில மௌத்தாகிற இவரன் தௌபாவுடைய பூமியை தௌபாக்கே பெற்றுக்கொள்றதுக்கான அந்த பூமியை நோக்கி போகும்போது இடையில மௌத்தாகினத்தால் இவரை யார் எடுக்கிற? அந்த இடத்துல இன்னொரு மலக்கு அல்லாஹ் தாலா தீர்ப்பளிக்கக்கூடியவனை அனுப்பி அந்த இடத்துல இப்போ அவர்கிட்ட தீர்ப்பு கேட்குறாங்க, இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? அவர் சொல்கிறார், ரெண்டு இவர் பயணத்தை தொடங்கின இடத்துல இருந்தும் இந்த முடிகிற இடத்துலேருந்து அளந்து பாருங்க, இவர் மௌத்தாயின் இடத்துக்கு எது நெருக்கம். அப்போ அளந்து பார்த்தா வந்த ஊரில் மோசமான ஊரில் இந்த வாரர், அந்த ஊர்லேருந்து வந்து நடுப்பகுதியை தாண்டி ஓரளவு தூரம் நல்ல ஒரு பக்கம் தான் இவர் வந்து சேர்ந்துகிறார். மௌத்தாகிற இடம் வந்து நல்ல ஒரு பக்கத்துக்கு தான் கிட்ட இருக்குது, நல்ல மக்கள் வாழ்கிற பிரதேசத்துக்கு தான் அது நெருக்கமாக இருக்குது. எனவே அப்போ தீர்ப்பு கொடுக்குறார்கள், இவர் ரஹமத்துடைய மலக்குக்கு சொந்தமானவர்கள். அப்போ ரஹமத்துடைய மலக்குமார்கள் அவரை எடுத்துக்கொண்டு போனதாக இந்த ஹதீஸில் வருது. அப்போ இன்னொரு ரிவாயத்தில் வருது, அல்லாஹ் தாலா இவர்ட அந்த தௌபா பெற்றுக்கொள்ளணும் அந்த நோக்கம் இருக்குது, அந்த நோக்கத்துக்காக அந்த பூமியை சற்று நகர்த்தினான் ஒரு ரிவாயத்திலையும் வருது, அவர்கள் அந்த அடைய வேண்டிய தூரத்தை குறைவாக காட்டுறதுக்காக. அப்போ இந்த ஹதீஸ்கள்லேருந்து நாங்கள் இது அப்படி நடந்துச்சான்றதை விட இதில் நோக்கம் என்னென்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தெளிவாக காட்டுறார், எங்களோட இன்டென்ஷன் எந்த அளவு தூரம் ஒரு விஷயத்தை நோக்கி இருக்குதோ அதுக்குரிய ரிசல்ட்ஸ் அல்லாஹ் தஆலா தருவான். எங்களோட அந்த மனோநிலை அந்த தௌபாவை பெற்று இப்போ இந்த மனுஷன் வந்து 99 கொலை செய்தாலும் கூட அவர்கிட்ட நோக்கம் என்ன? கடைசி கட்டத்தில் சக்கராத்துக்கு முன்னுக்கு தௌபாவுடைய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இவர் ட்ரை பண்ணுறார், எப்படி சரி தௌபாவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை அடைந்து கொள்ள வேண்டும், அதுக்கான வழி என்னன்னு தெரியாமல் அவர் தேடுறார். அப்போ தேடும்போது அவருக்கு அந்த வழி காட்டப்படுது. அதை நோக்கி போனதால் அல்லாஹு தாலா அவர் தௌபா செய்தவராக ஏற்றுக்கொண்டு ரஹமத்துடைய மலக்குகளுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த தௌபாவை அல்லாஹ் தாலா ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இது இமாம் புகாரி முஸ்லீம் அறிவிக்கின்ற ஹதீஸில் வருது. அப்போ அதுலேருந்து எங்களுக்கு எடுத்து காட்டுற விடயம் என்னென்னா, தௌபா அதாவது
தௌபா செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறதே எந்த அளவு முக்கியத்துவம். இவர் தௌபா செய்யலை தானே, தௌபா செய்த எடுத்த முயற்சியை அவருக்கு தௌபாவுடைய கூலியை கொடுக்குது. அப்போ நாங்கள் தௌபா செய்கிறதுக்காக எடுக்கிற சகல முயற்சிகள்லையும் தௌபாவுக்கான நன்மை அல்லாஹ்தாலா எங்களுக்கு தருவான் என்றது இது ஒரு பலமான ஆதாரமாக இருக்குது. நாங்கள் எந்த அளவுக்கு தௌபா செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ, எங்களோட லைஃப்பில் எந்த அளவு டைம் ஒதுக்குறதுக்கு நாங்கள் அதுக்கு முயற்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்தாலாவிடமிருந்து தௌபாவுக்கான கூலி எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. இப்போ இந்த ஹதீஸ் ஓர்டரில் அடுத்த ஹதீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஹதீஸ், கிட்டத்தட்ட 6 பக்கம் வருது ஹதீஸ் மட்டும். இது கஸ்வத்து தபூக் யுத்தத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம் தான் தௌபாவுக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். ஒரு நல்லதொரு சம்பவம் தான், பல படிப்பினையில் தரக்கூடிய ஒரு ஹதீஸ். இது காபிபுடு மாலிக்கிற சஹாபிட, அதாவது ஒரு உண்மையான தௌபாவை அல்லாஹ் தாலா எந்த அளவு ஒருத்தனை சோதிக்கிறான்னு அவனை தௌபா கேட்க வைக்கிறதுக்காகன்றதை காட்டுறது. அவரை தௌபாவை பெற்றுக்கொள்றதுக்காக எவ்வளோ இழப்புக்களை சந்திக்கிறாருன்றெல்லாம் இந்த ஹதீஸில் வருது. இது ஒரு பெரிய ஹதீஸ்ன்றதால இப்போவுக்கு ஸ்கிப் பண்ணி இன்ஷா அல்லாஹ் வாரக்கிழமை நாங்கள் இந்த ஹதீஸை மட்டும் பார்ப்போம். அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ காபிபுல் மாலிக்குடைய அந்த ஹதீஸை மட்டும் நாங்கள் வாரக்கிழமை பார்க்குறதுக்கு வச்சுக்கொண்டு அடுத்த 2-3 ஹதீஸில் அதை மட்டும் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு இந்த பகுதியை எங்களுக்கு முடிக்கலாம். அதுக்கு அடுத்த வார ஹதீஸ் என்னென்னா, ஜினா செய்த ஒரு பொம்புல, ஒரு ஹுசாயி அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பொம்புல, இல்லை இம்ராமின் ஹுசாயி ரலி அறிவிக்கிற ஹதீஸ், ஜுஹைனா இந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறார், நான் ஜினா செஞ்சுட்டேன், எனக்குரிய தண்டனை தாங்கன்னு. அப்போ ரசூல்லா சொல்கிறார், என்ன அவர் கற்பமாகிறதால குழந்தையை பெற்றுட்டு வர சொல்லி. இப்போ குழந்தையை பெற்றுட்டு வந்ததுக்கு பிறகு ரசூல்லா அந்த தண்டனை நிறைவேற்றாங்க. கல்லடித்து அந்த பெண் கொலை செய்யப்படுறார். அப்போ இதில் வர விஷயம் என்னென்னு சொன்னால், ரசூல்லா இந்த தண்டனை நிறைவேற்றி விட்டு பிறகு ஜனாசா தொழுவிக்கிறார். தொழுவிச்சதுக்கு பிறகு உமர் அலி சொல்கிறார், ஜினா செய்த ஒரு பெண்ணுக்காக நீங்கள் தொழுகை நடத்தினீங்களான்னு. அப்போ எந்தளவு ஜனநாயகம் அந்த சமூகத்தில் ரசூல்லாட்ட கேள்வி கேட்குற அளவுக்கு அவர் துசல்லி அலைஹா யா ரசூல்லாவே நீங்கள் அவட ஜனாசாவை தொழுவிச்சிங்கோ, வக்கத்து ஜனத், ஆனால் அவள் ஜினா செய்த ஒரு பெண். இப்போ ரசூல்லாவுக்கு அது அந்த கேள்வி கொஞ்சம் கடுமையாக இருந்தது. கடுமையாக சொன்னால் ரசூல்லா கோபம் ஏற்படுத்தின மாதிரி ஒரு கேள்வி மாதிரி. இப்போ ரசூல்லா சொன்னார், அந்த பெண் ஒரு தௌபா செய்திருக்கிறார், லக்கது தாபத் தௌபத்தன். அந்த பெண்ணுடைய தௌபாவுடைய அளவு எப்படின்னு சொன்னால், லவ் குசிமத் பைன சபஈன மின் அஹலில் மதீனா. இந்த மதீனாவாசி அல்ல, மக்காவாசின்னு சொல்லவும் இல்லை, மதீனாவாசியில் ஏற்கனவே நல்லவர்கள் தானே. மக்காவோட ஒப்பிடும்போது மதீனாவாசியில் வந்து பாவங்கள் பெருசாக செய்யாதவர்கள், நல்லவர்கள். அப்போ அப்படி நல்ல மக்களுக்கு பிரித்து கொடுத்தாலும் 70 பேருக்கு மேலே 70 பேருக்கு இந்த தௌபாவை பிரித்து கொடுத்தாலும், இவட ஒரு தௌபாவால் 70 பேருக்கு தௌபாவை கொடுத்தாலும் கூட அந்த தௌபா வந்து இன்னும் மிஞ்சும். அப்போ 70க்கு மேலான ஆட்களோட தௌபாவுக்கும் சமனான ஒரு தௌபாவை இந்த பெண் கேட்டிருக்கிறாள். ஏன்னா அந்த அளவு மிக பவர்ஃபுல்லான ஒரு விசேஷமான தௌபா இது. எனவே அந்த பெண்ணை நான் தொழுவிச்சா என்ன என்று. அப்போ அந்த தௌபாவுடைய என்னென்னா, ஒரு எங்களோட இன்டென்ஷனில் தான் தௌபாவுடைய பவர் வருது. அந்த கொலை செய்தவருடைய தௌபாவுடைய பவர் அப்படித்தானே வருது. எங்களோட ஆக்டிவ் மட்டும் இல்லை, என்னோட ஆக்ஷன் மட்டும் இல்லை, என்னோட இன்டென்ஷன். ஒரு தௌபாவை பெற்றுக்கொள்ளணும், இந்த பாவத்திலேருந்து நான் இதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணும்ன்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தோடு அதுக்கு ஈடுபட்டேன்னு சொன்னால் அந்த தௌபாவுக்குரிய பவர் கூட. அப்போ அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அப்போ எனவே நாங்கள் கேட்குற தௌபா வந்து மிகவும் பலமானது, சக்தி மிக்க ஒரு விடயம்தான் என்னோட லைஃப்பில் தௌபான்றது. எனவே தௌபாவுடைய விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கணும் இடத்தை இதை எடுத்து காட்டுது. அடுத்தது இந்த 2 விஷயத்தையும் பாருங்கள். ஒன்று கொலை செய்கிறார், அதுவும் 99 100 கொலை.
ஜினா செஞ்சுக்கிறீங்க. இப்போ பொதுவாக நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சால் வெட்கப்படுறாங்க அதை வெளியில் சொல்கிறதுக்கு. ஒரு ஒரு இமாம்கிட்ட சரி போய் நாங்கள் அதை சொல்லி அதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு எங்களோட இயல்பில் ஒரு வெக்கம் உண்டிக்குதே. அப்போ இந்த இடத்துல வந்து அப்படி இல்லை. ஒரு பாவத்தை செஞ்சோன்னே அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க, வந்து நான் இப்படி ஒன்று செஞ்சுட்டு அதில் என்ன செய்யலாம். அதுதான் உண்மையாக தௌபா. ஒரு ஒரு மனுஷனை ஒரு பலமான ஒரு தௌபாவை கேட்குறதுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் தடே அதை நாங்கள் அந்த விஷயத்த சொல்லாமல் கேட்குறோம். அப்போ அதை நாங்கள் தனிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு அல்லாட்ட செல்றதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை தானே. அல்லாஹ் தாலாவிடம் எங்களுக்கு அதை பல முறை பல வழிகளில் எங்களுக்கு அல்லாஹ் தாலாவிடம் முறையிட்டு மன்றாடி எங்களுக்கு அந்த தௌபாவை கேட்கலாம். அதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டுது. அடுத்த ஹதீஸ் என்னென்னா, இப்னு அப்பாஸ் அலி அறிவிக்கிற ஹதீஸ், ஒரு மனிதனுக்கு லவ் அன்னை இப்னி ஆதம் வாதியம் மின் ஜஹபின், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு பள்ளத்தாக்கு நிறைய தங்கம் இருந்தால் அவன் 2 பள்ளத்தாக்கு தங்கம் இருக்கணும்னு ஆசைப்படுவான். அது மனித இயல்பு. ஒன்று இருந்தால் இது ஒன்று போதாது, இன்னொன்று இருக்கணும். எந்த அளவுக்குன்னா அவன் மரணிக்கும் வரை வலன் யம்லஃபாஹு இல்லத்துரா, வாயில் மண்ணறையும் வரைக்கும் இப்படி ஒரு மென்டாலிட்டியிலான்னு இருப்பான். அப்போ எப்பயும் ஒரு ஆசையிட பின்னால் மனுஷன் ஓடிக்கொண்டிருப்பான்ன்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இயல்பை ஏற்றுக்கொள்கிறார். இப்படி ஒன்று இருக்கும் உலகத்தில், மனிதன் இப்படித்தான் இருப்பான். ஆனால் இதில் எங்களை திருத்தி கொள்றதுக்கான, திரும்ப மீட்டி கொள்றதுக்கான சந்தர்ப்பம் தான் தௌபா. வய தூபுல்லாஹு அலாமன் தாப. இப்படியான ஆசையோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனுக்கும் அல்லாஹ் தாலா பிழை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களில் தௌபா செய்தால் தௌபாவை வழங்குவான், பாவ மன்னிப்பை அல்லாஹ் தாலா கொடுப்பான்னு சொல்கிறார். இப்போ எங்களுக்கு அந்த ஆசை அல்லது இந்த உலக ஆசை இந்த விஷயத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருப்போம். எல்லாரும் தான் போகும்போது சில தவறுகள் எங்களுக்கு ஏற்படையிலும், பாவங்கள் செஞ்சு படையிலும், அல்ல நன்மைகள் செய்கிறது விடுபடையிலும், தொழுகையோ அல்லது குர்ஆன் ஓதுறதோ அப்படி நன்மை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் விடுபடையிலும், அப்போ அந்த விடுபடக்கூடிய விடயங்களை ரிகவர் பண்ணி கொடுறதுக்கு தௌபாவையும் அல்லாஹ் தாலா வைத்திருக்கிறான். இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டினார்கள். அதே போல் அடுத்த ஹதீஸ், கடைசி ஹதீஸ் இந்த பாபில் வாரது, அல்லாஹ் தாலா சிரிக்கிறான். யல்ஹகுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா, அல்லாஹ் தாலா 2 மனிதர்களை பார்த்து சிரிக்கிறான், சிரித்து கொண்டிருக்கிறான். 2 பேரும் எப்படின்னா ஒருத்தர் கொல்றாங்க, ஃபைட் பண்ணுறாங்க, ஒருத்தர் கொல்றதுக்காக. அவங்க 2 பேரையும் பார்த்து சிரிக்கிறான். ஏண்டா 2 பேரும் சொர்க்கம் போகிறதால. பழமையாக ஹதீஸ் பார்த்துருந்தானே, ஃபர்ஸ்ட் பாபில் கொல்றவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்துக்கு போகிறேன், அல் காத்திலு வல் மக்தூல் ஃபின்னார். ஏன்னா அவங்க 2 பேருடைய நோக்கம் வந்து அடுத்தவங்க கொலை செய்கிறது தான். அப்போ முந்தினவரும் சந்தர்ப்பம் கிடைக்காதவரும் நரகத்துக்கு போவாங்கன்னு வரும். இதில் வர்றது சொர்க்கத்துக்கு போகிறேன், எதுகுலானில் ஜன்னா. அப்போ எப்படின்னு சொன்னால், முதலாதால் யுகாத்திலு ஹாதா, இவர் ஃபீ சபீல் இல்லா, அல்லாவுடைய பாதையில் போராட்டார். அல்லாவுடைய பாதையில் போய் அடுத்தவனோட ஜிஹாதில் போராடுறதால இவர் கொல்லப்படுறார். எனவே இவர் ஷஹாதத் கிடைக்கும் தானே, இவர் சொர்க்கம் போகிறார். அடுத்தவர் எப்படின்னா, கொலை செய்தவர், கொல்லப்பட்டவர் ஷஹாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறார். கொலை செய்தவர் பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறார், தௌபா செய்து பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றத்தால் அவர் தௌபா செய்யும் போது அவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டு, அப்போ அதனூடாக அவர் ஷஹாதத் அடைகிறாரோ அல்லது ஏதோ ஒரு வழியூடாக அவரும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்குறார். அப்போ என்னன்னு சொன்னால், அவர் கொலை செஞ்சுக்கிறார், ஆனால் பிறகு தௌபா என்ற வாயிலூடாக சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை பெற்றுக்கொள்கிறார். கொலை அவர் காஃபிராக இருந்து யுத்தம் செஞ்ச நேரம் செய்த கொலைகளுக்கு தௌபாவினூடாக அவர் சொர்க்கத்துக்கான வழியை பெற்றுக்கொள்கிறார். இந்த 2 நபரையும் பார்த்து அல்லாஹ் தஆலா சந்தோஷப்படுறான். ஏன்னா 2 பேரும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறார். ஒரு ஆள் ஷஹாதத்துடைய வேலை செய்திருக்கிறார், அடுத்தவர் தௌபாவுடைய வேலையை செய்திருக்கிறார். எனவே தௌபா என்ற பகுதி இதுகள் தான் ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் மட்டுமே அந்த பெரிய ஹதீஸ், அதை பார்த்தா இன்ஷா அல்லாஹ் தௌபாவுடைய பகுதியை எனக்கு முடிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் போன கிழமை ஞாபகப்படுத்தும் மாதிரி இந்த கிழமை தௌபாவுடைய பகுதியை நாங்கள் வாழ்க்கையில், தௌபாவுடைய விடயத்தை எங்களோட வாழ்க்கையில் இயன்றளவு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு இந்த
ஞாபகமூட்டல் ஒரு சந்தர்ப்பமாக அமைய வேண்டும்